மழை பெய்து ஓய்ந்த ஒரு மாலை நேரம் அது. கூரை வேய்ந்த அந்த சிறிய வீட்டின் சமையலறையில் அம்மா நிர்மலா மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் இரவு உணவுக்காக கஞ்சி வைக்க அரிசி போட்டுக் கொண்டிருந்தார். வெளியே சில்வண்டுகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. வீட்டின் அந்த ஒரே அறையில் ஒரு மூலையில் இருந்த மர நாற்காலியில் தேவிகா காலேஜ் நோட்ஸை புரட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனம் அந்த எழுத்துகளில் இல்லை. அப்போதுதான் அர்ஜுன் வந்தான். நாள் முழுதும் செய்த கூலி வேலை முடிந்து வியர்வையில் நனைந்த சட்டையுடன் அவன் உள்ளே நுழைந்தான். அவன் வரவு அந்த வீட்டிற்கு ஒரு புது சக்தியை கொடுக்கும். வந்தியாப்பா? நிர்மலா சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தார். அர்ஜுன் அன்றைய கூலிப் பணத்தை அம்மா கையில் பிரித்து கொடுத்தான். எண்ணிட்டு தங்கையின் அருகில் வந்தான். என்னம்மா, முகம் வாடிப்போயிருக்கு. காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? அவன் அவள் தலையை வாஞ்சையுடன் கோதினான். தேவிகா தயங்கினாள். இல்ல அண்ணா, ஒண்ணுமில்ல. சொல்லுடி. அர்ஜுன் விடவில்லை. அது அடுத்த வாரம் ஃப்ரெஷர்ஸ் டே. எல்லாரையும் நல்ல புத்தாடை போட்டுட்டு வர சொன்னாங்க பிரின்சிபல். அவள் முகம் குனிந்தாள். அந்த ஆசை ஒரு குற்ற உணர்வைப் போல அவள் குரலை மென்மையாக்கியது. நிர்மலாவின் முகம் வாடியது. மகளுக்கு ஒரு புது ட்ரெஸ் வேணுமாயிருக்கும் இல்லையா? வேண்டாமா, நான் சும்மா சொன்னேன். என்கிட்ட அந்த நீல நிற சுடிதார் இருக்குல்ல, அது போதும். தேவிகா வேகமாக சொன்னாள். ஆனால் அவள் கண்களில் இருந்த ஏமாற்றத்தை அர்ஜுன் கவனித்து விட்டான். குடும்ப நிலைமை அவளுக்கு தெரியும். அர்ஜுன் இரவும் பகலும் இல்லாமல் உழைப்பது வீட்டு செலவுக்கும் அவளின் படிப்பு செலவுக்கும் தான். ஒரு புத்தாடை என்பது அந்த வீட்டில் ஒரு பெரிய ஆடம்பரம். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அவன் அறையின் மூலையில் சுவரில் சாய்ந்து நின்றான். தங்கையின் இந்த ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத அண்ணனாக தன்னைத்தானே நொந்து கொண்டான். அன்று இரவு அவன் தூங்கவில்லை. கடந்த சில மாதங்களாக கூலி பணத்தில் மிச்சம் பிடித்து அம்மாவின் மருந்துக்கும் மற்ற அவசர தேவைகளுக்காகவும் ஒதுக்கி வைத்திருந்த சிறிய தொகையை எண்ணி பார்த்தான். அதிகாலையில் அவன் தேவிகாவை எழுப்பினான். எந்திரி, நாம கோயம்புத்தூர் டவுனுக்கு போகலாம். எதுக்குன்னா? உனக்கு ட்ரெஸ் வாங்க. டவுன்ல இருக்கிற பெரிய கடையிலிருந்தே வாங்கலாம். தேவிகாவின் கண்கள் விரிந்தன. வேண்டாண்ணா, அந்த காசு. நீ எதுவும் பேசாத, வா. அர்ஜுனின் குரலில் இருந்த உறுதியைக் கண்டு அவள் அமைதியானாள். கோயம்புத்தூரின் திறக்கேறிய தெருவழியாக அவர்கள் நடந்தார்கள். இறுதியில் அந்த கடையின் முன் வந்து நின்றனர். மெஜஸ்டிக் டெக்ஸ்டைல்ஸ். 3 மாடிகளில் பிரம்மாண்டமான கண்ணாடி சுவர்கள். அதற்குள் இருந்த தங்க நிற வெளிச்சத்தில் பட்டுச்சேலைகள் சுற்றப்பட்ட பொம்மைகள் ஜொலித்தன. ஏர்கண்டிஷனரின் குளிர்ந்த காற்று விளைய வரை வந்தது. அர்ஜுனின் கையில் இருந்த பிளாஸ்டிக் பையும் தேவிகாவின் பழைய சுடிதாரும் அந்த பிரம்மாண்டத்தின் முன் அந்நியமாக நின்றன. வாசலில் நின்ற செக்யூரிட்டி கார்டு அவர்களை தலை முதல் கால் வரை பார்த்தான். அந்த பார்வை அவர்களை தடுப்பது போல இருந்தது. என்ன? பருஷமான சப்தம். ட்ரெஸ் வாங்க வந்தோம். அர்ஜுன் சற்று முன்னோட்டு வந்து சொன்னான். செக்யூரிட்டி தயக்கத்துடன் அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தான். உள்ளே கால் வைத்ததும் தேவிகா அர்ஜுனின் கையை இறுக்கி பிடித்தாள். இவ்வளவு பெரிய கடையை அவள் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள். குளிர், ஒருவிதமான நறுமணம், மெல்லிய இசை. மக்கள் விலையுயர்ந்த ஆடைகளை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்மில் இருந்தனர். அவர்கள் ஒரு சேல்ஸ் கேர்ள் அருகில் சென்றனர். அவள் இவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் அருகில் வந்த ஒரு பணக்கார பெண்ணிடம் சிரித்து பேசத் தொடங்கினாள். அர்ஜுனும் தேவிகாவும் அங்கே யாருமே பார்க்காதது போல் நின்றிருந்தனர். அண்ணா, நம்ம போகலான்னா, இது நமக்கான இடல் இல்ல. வா. அர்ஜுன் அவள் கையை இறுக்கி பிடித்தான். நாமளும் காசு கொடுத்துதான் வாங்குறோம். அவர்கள் சுடிதார் பகுதிக்கு சென்றனர். அங்கிருந்த ஆடைகளின் விலையை பார்த்ததும் அர்ஜுனின் நெஞ்சு ஒரு கணம் நின்றுவிட்டது. தன் கையில் இருக்கும் பணத்திற்கு இங்கே எதுவும் கிடைக்காது என்று அவனுக்கு தோன்றியது. அண்ணா, அதோ அங்க. தேவிகா ஒரு மூலையில் தொங்கிக் கொண்டிருந்த சில காட்டன் சுடிதார்களுக்கு இடையில் மிகவும் எளிமையான ஒன்றை காட்டினாள். இளம் நீல நிறம். அதில் பெரிய அலங்காரங்களோ ஜரிகையோ இல்லை. ஒருவேளை அந்த கடையிலேயே மிக குறைந்த விலை ட்ரெஸ் அதுவாகத்தான் இருக்கும். இது போதுமா உனக்கு? அர்ஜுன் கேட்டான். இது ரொம்ப அழகா இருக்கு. அவள் பொய் சொன்னாள். அவன் அந்த உடையை எடுத்துக்கொண்டு பில்லிங் கவுண்டருக்கு நடந்தான். தேவிகா அவனை பின்தொடர்ந்தாள். கவுண்டரில் நல்ல கூட்டம் இருந்தது. அதன் நடுவில் வெள்ளைச் சட்டை அணிந்த பருமனான ஒருவர் நின்று ஊழியர்களுக்கு நிர்தேசம் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியும் விரல் மோதிரங்களும் வெளிச்சத்தில் மின்னின. அவர்தான் களி உரிமையாளர். அர்ஜுன் பொறுமையாக வரிசையில் நின்றான். அவன் முறை வந்தது. அவன் அந்த உடையை கவுண்டரில் வைத்தான். கடை உரிமையாளரின் கண்கள் அந்த உடையிலும் அதை நீட்டிய அர்ஜுனின் கையிலும் பின் அவன் மற்றும் தேவிகாவின் உடையிலும் பதிந்தது. அவர் முகத்தில் ஒரு புச்சம் தெரிந்தது. எவ்வளவு? அர்ஜுன் கேட்டான்.
கடை உரிமையாளர் கவுண்டரில் இருந்த பையனிடம் ஏதோ சைகை காட்டிவிட்டு அர்ஜுனிடம் சத்தமாக அங்கே இருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் கேட்கும் விதமாக சொன்னார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? உங்களைப் போன்ற ஆட்கள் வர்ற இடமில்லை இது. அர்ஜுன் அதிர்ந்தான். என்ன? உங்க கோலத்தை பார்த்தாலே தெரியலையா? இந்த ட்ரெஸ்ஸை வாங்குற அளவுக்கு காசு ஏதாவது கையில இருக்கா? இல்ல சும்மா ஏசி காத்து வாங்க வந்தீங்களா? சுற்றி இருந்தவர்கள் அவர்களை பார்த்து சிரிக்கத் தொடங்கினார்கள். தேவிகாவின் கண்கள் நிறைந்து விட்டன. அவள் அர்ஜுனின் சட்டையை பிடித்து இழுத்தாள். அண்ணா, போகலாம்னா? அர்ஜுனின் ரத்தம் கொதித்தது. எங்க கையில காசு இருக்கு, நீங்க பில் போடுங்க. அவன் தன் கையில் சுருட்டி பிடித்திருந்த நோட்டுகளை கவுண்டரில் வைத்தான். கடை உரிமையாளர் அந்த நோட்டுகளை பார்த்து சத்தமாக சிரித்தார். ஹஹா, இந்த சில்லறையா? இத வச்சு என் கடைக்கு முன்னாடி நிக்கிற பிச்சைக்காரனுக்கு ஒரு டீ வாங்கி கொடு. முதல்ல இங்கிருந்து இறங்கிப்போ, கடையோட லக்ஷ்மியை கெடுக்காம. அவர் அந்த உடையை வாங்கி கோபத்துடன் ஒரு பக்கமாக வீசி எறிந்தார். வெளியே போக சொன்ன. தேவிகா அதை கண்டதும் கதறி அழுதாள். அவள் முகத்தை மூடிக்கொண்டு கடையை விட்டு வெளியே ஓடினாள். அர்ஜுன் ஒரு கணம் உறைந்து நின்றான். அந்த மனிதனின் முகத்தையே வெறித்து பார்த்தான். அவன் கண்களில் தீப்பொறி பறந்தது. சுற்றியிருந்தவர்களின் சிரிப்பும் கிசுகிசுப்பும் அவன் காதுகளை துரைத்தன. ஒரு வார்த்தை கூட திருச்சி பேச முடியாமல் அவமானத்தால் அவன் தலை குனிந்தது. அவன் மெதுவாக திரும்பி நடந்தான். ஒவ்வொரு அடியும் நெஞ்சில் ஒரு கல்லை வைப்பது போல கனமாக இருந்தது. கடையின் கண்ணாடி கதவை திறந்து புறத்தை சூடான தெருவுக்கு இறங்கிய போது அவன் ஒரு முடிவெடுத்திருந்தான். அந்த அமைதியான முடிவு அவன் கண்களில் ஒரு சபதம் போல ஜொலித்தது. அவன் ஓடிச் சென்று சுவரோரம் சாய்ந்து நின்று அழுது கொண்டிருந்த தங்கையை சமாதானப்படுத்தினான். அழாதம்மா, அவன் அவள் கண்ணீரை துடைத்தான். இன்னைக்கு இந்த அண்ணன் தோத்து போயிட்டான். ஆனா ஒரு நாள் வரும், நம்மள பார்த்து சிரிச்ச இவங்க எல்லார் முன்னாடியும் நாம தலை நிமிர்ந்து நிப்போம். அன்னைக்கு நீ ஆசைப்படுற எந்த ட்ரெஸ்ஸையும் உனக்கு நான் வாங்கி தரவேன். அந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண ஆறுதல் வார்த்தை இல்லை. அது ஒரு சாம்ராஜ்யத்தின் தொடக்கமாக இருந்தது. அன்று இரவு அந்த குடிசையில் யாரும் தூங்கவில்லை. மெஜஸ்டிக் டெக்ஸ்டைல்ஸிலிருந்து வெளியேறிய நிமிஷம் முதல் வீடு அமைதியாக இருந்தது. தேவிகாவின் அழுகை ஓய்ந்திருந்தாலும் அந்த அவமானத்தின் பாரம் அன்னே தங்கியிருந்தது. நிர்மலா பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்றி வைத்திருந்தும் யாரும் சாப்பிடவில்லை. நள்ளிரவு கடந்தும் தூக்கம் வராமல் அர்ஜுன் அறைக்குள் நடந்தான். மூளையில் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் தேவிகா தன் பழைய காலேஜ் நோட்புக்கில் ஏதோ கிறுக்குவதை கண்டான். நீ இன்னும் தூங்கலையா? அவன் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் சட்டென்று அந்த நோட்டை மூட பார்த்தாள். ஆனால் அதற்குள் அர்ஜுன் அதை பார்த்து விட்டான். அது ஒரு நோட்புக் அல்ல, அவளுடைய கனவுகளின் புத்தகம். அழகான ஆடைகளின் டிசைன்கள், எளிமையான ஆனால் கவர்ச்சிகரமான பேட்டர்ன்கள். இதெல்லாம் நீ வரைஞ்சதா? அர்ஜுன் ஆச்சரியத்துடன் கேட்டான். சும்மா, நேரம் கிடைக்கும்போது, அவள் தயக்கத்துடன் சொன்னாள். அர்ஜுன் அந்த படங்களின் மீது விரல் ஓட்டினான். ஒவ்வொன்றும் ஒன்றையொன்று மிஞ்சும் அழகில். உனக்குள்ள இவ்ளோ திறமை இருந்திருக்கா? அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். திடீரென ஒரு மின்னல் போல அந்த யோசனை அவன் மனதில் உதித்தது. அவன் துள்ளி எழுந்தான். அறையின் மூலையில் தூசி படைந்து துருப்பிடித்து கிடந்த அம்மாவின் பழைய தையல் மெஷினை தட்டி பார்த்தான். அம்மா பண்டு வீடுகளில் தையல் வேலைக்கு போனபோது பயன்படுத்தியது அது. அம்மா! அவன் சமையல் அறையை நோக்கி அழைத்தான். நிர்மலா தூங்காமல் அமர்ந்திருந்தார். அவர் அறைக்கு வந்தார். அர்ஜுன் அந்த தையல் மெஷினை அறைக்கு நடுவில் இழுத்து போட்டான். ஒரு பழைய துணியால் அதை துடைத்து சுத்தமாக்கினான். அம்மா, உங்களால இதை மறுபடியும் ஓட்ட முடியுமா? மகனே, இது நாம சொந்தமா ட்ரெஸ் தயாரிக்க போறோம், அர்ஜுன் அறிவித்தான். அவன் குரல் உறுதியாக இருந்தது. தேவிகாவும் நிர்மலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தேவிகா டிசைன் பண்ணுவா, அம்மா தைப்பாங்க, நான் துணி வாங்கி விக்கிறதுக்கு கொண்டு போவேன். ஆனா அதுக்கெல்லாம் பணம்? நிர்மலாவுக்கு சந்தேகமாக இருந்தது. நாம ஆரம்பிக்கலாமா? என் கையில கொஞ்சம் காசு மீதி இருக்கு, அதை வச்சு ஆரம்பிக்கலாம். அன்று இரவு அந்த வீட்டில் ஒரு புதிய நம்பிக்கையின் வெளிச்சம் விழிந்தது. அவர்களின் சிறிய வீடு ஒரு பட்டறையாக, ஒர்க் ஷாப் என்று மாறியது. அடுத்த நாளே அர்ஜுன் கோயம்புத்தூர் மொத்த மார்க்கெட்டுக்கு சென்று குறைந்த விலையில் நல்ல துணிகளை வாங்கி வந்தான். தேவிகா ஆர்வத்துடன் புதிய டிசைன்களை வரைந்தாள். நிர்மலாவின் கைகள் பல வருடங்களுக்குப் பிறகு மீண்டும் தையல் மெஷினில் இயங்கத் தொடங்கின. ஒரு வார கடின உழைப்பு, தூக்கமில்லாத இரவுகள். இறுதியில் முதல் 10 சுடிதார்கள் தயாராகின. தேவிகாவின் டிசைன்கள் நிர்மலாவின் தையலில் விடர்ந்தபோது அதற்கு தனி அழகு இருந்தது. இதுக்கு ஒரு பேர் வேணாமா? அர்ஜுன் கேட்டான். நம்ம அம்மாவோட பேரே போதும், தேவிகா சொன்னாள். நம்மளை இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வளர்த்தது அம்மாதானே? அர்ஜுன் சிரித்தான். சரிதான், நிர்மலா கலெக்ஷன்ஸ். முதல் 10 ஆடைகளுடன் அர்ஜுன் டவுனில் இருந்த சிறிய கடைகளுக்கு புறப்பட்டான். அவன் மனதில் நம்பிக்கை இருந்தது, ஆனால் யதார்த்தம் வேறாக இருந்தது. புது பிராண்டா? வேண்டாம்,
இதெல்லாம் இங்க போகாது. நாங்க ரெகுலரா வாங்குற பிராண்ட்ஸ் இருக்கு. கடைக்காரர்கள் அவனை அலட்சியப்படுத்தினார்கள். சிலர் அந்த ஆடைகளை திறந்து பார்க்க கூட தயாராக இல்லை. மாலையில் அந்த 10 ஆடைகளுடன் அவன் வீட்டிற்கு திரும்பினான். தேவிகாவின் மற்றும் அம்மாவின் முகம் வாடியது. பரவாயில்லை, அர்ஜுன் அவர்களை ஆறுதல் படுத்தினான். இதெல்லாம் நம்மள ஒன்னும் பண்ணாது. நான் வேற வழி பார்க்கறேன். அடுத்த நாள் அர்ஜுன் தன்னிடம் இருந்த கடைசி சேமிப்பையும் எடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் போன் வாங்கினான். வீட்டிற்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கினான். இனி உலகம் இதுதான். அவன் போனை தேவிகாவிடம் காட்டிச் சொன்னான். அவன் நிர்மலா.collections என்ற பெயரில் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் தொடங்கினான். நமக்கு மாடல்ஸே வச்சு போட்டோ எடுக்க காசு இல்லை, அர்ஜுன் சொன்னான். அதனால நீயே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். நானா? அண்ணா, எனக்கு வெட்கமா இருக்கும். ஒரு வெட்கமும் வேண்டாம். என் தங்கச்சி அழகா இல்லையா? அவன் தேவிகாவை வற்புறுத்தி அந்த ஆடைகளை அணிய வைத்தான். வீட்டின் கூரைச்சுவரின் முன்பும் அடுத்துள்ள வயல் வரப்பிலும் வைத்து அந்த செகண்ட் ஹேண்ட் போனில் படங்கள் எடுத்தான். ஒளியையும் நிழலையும் சரிசெய்து அவன் எடுத்த படங்கள் ஒரு தனி அழகுடன் இருந்தன. அவன் அந்த படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டான். கூடவே சிறிய விவரங்களும் விலையும் சேர்த்தான். முதல் சில நாட்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. உறவினர்களும் நண்பர்களும் மட்டும் லைக் செய்தனர். ஆனால் அர்ஜுன் பின்வாங்கவில்லை. அவன் தினமும் புதிய படங்களை பதிவிட்டான். தேவிகாவின் டிசைன்களில் இருந்த புதுமையும் வண்ணங்களும் மெல்ல மெல்ல மக்களின் கவனத்தை ஈர்த்தன. சிறிய ஆர்டர்கள் வரத் தொடங்கின, 1, 2 என. அப்படி இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரபலமான ஃபேஷன் பிளாகர் ஃபேஷன் மீட்டர் ரேவதி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் செய்யும்போது நிர்மலா கலெக்ஷன்ஸ் பதிவை தின்கர பார்த்தார். அந்த டிசைனின் எளிமையும் அதே சமயம் கவர்ச்சிகரமான பேட்டர்ன்களும் அவரை ஈர்த்தன. அவர் அந்த பதிவை தன் ஸ்டோரியில் பகிர்ந்தார். கூடவே இப்படி குறிப்பிட்டார்: எளிமை, ஆனால் எவ்வளவு அழகு! நிர்மலா கலெக்ஷன்ஸ், இந்த பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நிகழ்ந்தது ஒரு நொடியில்தான். அந்த பதிவு வைரலானது. ஆயிரக்கணக்கான மக்கள் நிர்மலா கலெக்ஷன்ஸ் பக்கத்தை பின்தொடர ஆரம்பித்தனர். அர்ஜுனின் போனுக்கு ஆர்டர்கள் மழையாக கொட்டியது. மெசேஜ்கள் வந்து போன் ஹேங் ஆகும் நிலைக்குச் சென்றது. அர்ஜுனும் தேவிகாவும் நிர்மலாவும் திகைத்து போனார்கள். அண்ணா, இவ்வளவு ஆர்டர்ஸ்! நம்மால முடியும்! அர்ஜுனின் கண்கள் ஜொலித்தன. அன்று இரவு அந்த அவமானத்தின் காயம் முதல் முறையாக ஆறத் தொடங்குவதை அவன் உணர்ந்தான். ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஆர்வம் விரைவில் கவலைக்கு வழிவகுத்தது. ஆர்டர்கள் மலை போல குவிந்தது. ஆனால் 3 பேரால் மட்டும் அதை செய்து முடிக்க முடியவில்லை. அவர்கள் தூங்கவில்லை. இரவும் பகலும் தையல் மிஷினின் சத்தம் அந்த குடிசையிலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அர்ஜுன் துணி வாங்கவும் பேக் செய்யவும் ஓடினான். எண்ணிட்டும் ஆர்டர்கள் தாமதமாகத் தொடங்கின. இன்ஸ்டாகிராமில் புகார்கள் வரத் தொடங்கின. நமக்கு கூட ஆட்கள் வேணும், அர்ஜுன் சொன்னான். அவர்கள் பக்கத்து வீட்டில் தையல் தெரிந்த 2 பெண்களை உதவிக்கு அழைத்தார்கள். குடிசையில் இடமில்லாமல் போனது. நமக்கு ஒரு லோன் வேணும், ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுக்கணும், அர்ஜுன் முடிவெடுத்தான். மறுநாள் அவன் பேங்குகளுக்கு ஏறி இறங்கினான். ஆனால் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த சொந்தமாக வீடோ இடமோ இல்லாத இளைஞனுக்கு லோன் தர யாரும் தயாராக இல்லை. இன்ஸ்டாகிராம் பக்கத்தை காட்டி பிசினஸ் திட்டத்தை விளக்கிய போதும் மேனேஜர்கள் அவனை கேலி செய்து திருப்பி அனுப்பினார்கள். பல வங்கிகள் நிராகரித்த பின் இறுதியில் ஒரு சிறிய கூட்டுறவு வங்கியின் மேனேஜருக்கு அர்ஜுனின் ஆர்வத்திலும் நேர்மையிலும் நம்பிக்கை வந்தது. அவர் ஒரு சிறிய தொகையை லோனாக அனுமதித்தார். அந்த பணம் கையில் கிடைத்த திவசம் அர்ஜுன் அழுதுவிட்டான். அவன் நேராக டவுனுக்குச் சென்றான். திரக்குகளிலிருந்து விலகி, ஆனால் மக்கள் கவனிக்கும் ஓரிடத்தில் அவன் ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்தான். அதன் முன்னில் அவன் ஒரு போர்டை தொங்கவிட்டான். நிர்மலா கலெக்ஷன்ஸ், அவர்களின் முதல் பொட்டிக். அந்த போர்டுக்கு கீழே நின்று அர்ஜுனும் தேவிகாவும் அம்மாவும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்று அவர்களுக்கு தெரியும். 2 வருடங்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தன. நிர்மலா கலெக்ஷன்ஸ் என்ற அந்த சிறிய பொட்டிக் இன்று டவுனின் மிகவும் திரக்கேறிய ஷோரூம்களில் ஒன்று. துணியின் தரம், தேவிகாவின் தனித்துவமான டிசைன்கள் மற்றும் சாதாரண மக்களும் வாங்கும் விலையும் அதை ஜனப்பிரியமாக்கின. ஆன்லைன் விற்பனை மூலம் தமிழ்நாடெங்கும் அவர்கள் பிரபலமானார்கள். அர்ஜுன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியிலிருந்து சுமார் 50 தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு இளம் தொழிலதிபராக மாறியிருந்தான். அவர்களின் அந்த பழைய குடிசை நினைவாக மட்டுமே இருக்க, அவர்கள் டவுனில் சொந்தமாக கட்டிய புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். தேவிகா டவுனில் அறியப்பட்ட டிசைனராக ஆனாள். ஆனால் காலம் எல்லாரிடமும் ஒரே மாதிரி கருணை காட்டுவதில்லை. டவுனின் மையப்பகுதியில் பிரம்மாண்டமாக நின்ற மெஜஸ்டிக் டெக்ஸ்டைல்ஸ் இன்று ஆளரவமின்றி தூசி படிந்து கிடந்தது. புதிய ட்ரெண்டுகளுக்கேற்ப அவர்கள் மாறத் தயாராக இல்லை. ஆன்லைன் மார்க்கெட்டின் வளர்ச்சியே அவர்கள் உணரவில்லை.
எல்லாவற்றிற்கும் மேலாக ஜிஎஸ்டி மோசடி மற்றும் பிற நிதிமுறைகேடுகளும் சேர கடை மூடும் நிலைக்கு வந்தது. கடை உரிமையாளரின் அகங்காரம் அவனது சாம்ராஜ்யத்தையே அழித்திருந்தது. நிர்மலா கலெக்ஷன்ஸின் விசாலமான புதிய ஆபீஸில் அர்ஜுன் தனது சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவன் முன்னில் ஒரு ஃபைல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இன்று புதிய ஷோரூம் மேனேஜர் பதவிக்கான இன்டர்வியூ நடக்கும் நாள். அடுத்த ஆள வர சொல்லுங்க, அர்ஜுன் தன் செயலாளரிடம் சொன்னான். கதவு திறந்து சோர்ந்த கசங்கிய சட்டை அணிந்த வயது முதிர்ந்த ஒரு நபர் உள்ளே வந்தார். அவரது நடை மிகவும் மெதுவாக இருந்தது. உட்காருங்க, அர்ஜுன் ஃபைலிலிருந்து தலையை உயர்த்தாமல் சொன்னான். வந்தவர் நாற்காலியில் அமர்ந்தார். அர்ஜுன் ஃபைலை பார்த்து பெயரை வாசித்தான். என்று தலையை உயர்த்தி அந்த முகத்தை பார்த்தான். ஒரு கணம் அர்ஜுனின் மூச்சு நின்றது. அதே முகம், ஆனால் அந்த பழைய பிரம்மாண்டம் இல்லை. கழுத்தில் தங்கச்சங்கிலி இல்லை. விரல்களில் மோதிரங்கள் இல்லை. அந்த கண்களில் அகங்காரத்திற்கு பதிலாக இன்று பயமும் யாசகமும் இருந்தது. மெஜஸ்டிக் டெக்ஸ்டைல்ஸின் பழைய உரிமையாளர். அவருக்கு அர்ஜுனை நினைவிருக்கவில்லை. இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் முதலாளியாக 2 வருடங்களுக்கு முன் தன் கடையின் முன் பிச்சைக்காரர்களைப் போல நின்ற அந்த பையனை அவர் எப்படி அடையாளம் காணப்போகிறார்? 2 வருடங்களுக்கு முன் தன் கடையின் முன் பிச்சைக்காரர்களைப் போல நின்ற அந்த பையனை அவர் எப்படி அடையாளம் காணப்போகிறார்? உங்களுக்கு இந்த வேலையில என்ன அனுபவம் இருக்கு? அர்ஜுன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு எந்த பாவ வித்தியாசமும் இல்லாமல் கேட்டான். எனக்கு ஒரு டெக்ஸ்டைல் கடை இருந்துச்சு. டவுன்லேயே பெருசு, மெஜஸ்டிக் டெக்ஸ்டைல்ஸ். ஆனா எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. இப்போ வீடு ஜப்தியில இருக்கு. பொறைக்க ஒரு வேலை வேணும். எனக்கு இந்த துறையில நல்ல அனுபவம் இருக்கு சார். அர்ஜுன் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆஃபீஸில் ஏசியின் சத்தம் மட்டுமே கேட்டது. இறுதியாக அர்ஜுன் மெதுவாக சொன்னான். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அவர் சம்சயத்தோட அர்ஜுனை பார்த்தார். இல்லை சார். 2 வருஷம் முன்னாடி, அர்ஜுன் தொடர்ந்தான். ஒரு சாயங்காலம் என் தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க நான் உங்க கடைக்கு வந்திருந்தேன். இளம் நீல நிறத்தில் ஒரு சாதாரண சுடிதார். அவரது முகம் வெளுத்து போனது. நினைவின் ஏதோ ஒரு மூலையில் அந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. அன்னிக்கு அர்ஜுனின் குரல் கனத்தது. உங்களைப் போன்ற ஆட்கள் வர்ற இடமில்ல இதுன்னு சொல்லி என் கையில இருந்த காசை பார்த்து கேலி பண்ணி என் தங்கச்சி முன்னாடி என்ன நீங்க அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனீங்க. அன்னிக்கு அழுதுகிட்டே வெளியே போன அதே அர்ஜுன் தான் நான். கடை உரிமையாளர் அதிர்ச்சியில் எழுந்து நின்றார். அவரது உடல் நடுங்கியது. சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். வராமல் அவர் வியர்த்தார். அவமானத்தால் அவர் தலை கவிழ்ந்தார். வெளியேறிச் செல்ல அவர் திரும்பினார். நில்லுங்க, அர்ஜுனின் குரல் மீண்டும் கேட்டது. அவர் நின்றார். நான் உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கிறேன், அர்ஜுன் சொன்னான். அவரால் நம்ப முடியவில்லை. அவர் அர்ஜுனை திரும்பி பார்த்தார். ஆனா ஒரு நிபந்தனை. அர்ஜுன் எழுந்து அவர் அருகில் நடந்தான். இந்த ஷோரூமிற்குள் வர்ற ஒவ்வொரு கஸ்டமரையும் நீங்க மதிக்கணும். அவங்க கையில இருக்கிற பணத்தை பார்த்தோ அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தோ அந்த மரியாதை வரக்கூடாது. இங்க வர்ற யாருடைய கண்ணும் கலங்கக்கூடாது. குறிப்பா பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக. அந்த மனிதன் ஒரு குழந்தையைப் போல அர்ஜுனின் முன்னில் நின்று கதறி அழுதுவிட்டான். டவுனின் மிகப்பெரிய ஆடிட்டோரியம் மக்களால் நிறைந்திருந்தது. மாநிலத்தின் சிறந்த இளம் தொழிலதிபருக்கான விருது வழங்கும் விழா அது. மேடையில் மந்திரியின் கையிலிருந்து அர்ஜுன் விருதை வாங்கினான். சதஸில் முன்வரிசையில் அம்மா நிர்மலாவும் தேவிகாவும் பெருமையுடன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தனர். விருதை வாங்கிய பின் தொகுப்பாளர் அர்ஜுனிடம் அவனது வெற்றியின் ரகசியத்தை கேட்டார். அர்ஜுன் மைக்கின் அருகில் சென்றான். சபை அமைதியானது. எல்லாருக்கும் வணக்கம், அவன் ஆரம்பித்தான். என் வெற்றியோட ரகசியம், அது ஒரு வைராக்கியம். பணமில்லாத காரணத்துக்காக என் தங்கச்சியோட கண்ணை கலங்க வச்ச ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையில இருக்கு. அன்னைக்கு என்னை அவமானப்படுத்தின அந்த பெரிய மனிதருக்கு நன்றி. அந்த அவமானம்தான் என் மிகப்பெரிய எரிபொருள். இன்னைக்கு இந்த டவுன்ல யாருடைய கண்ணும் கலங்காம பெருமையோட எல்லாரும் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை உருவாக்கணுங்கிறது தான் என் லட்சியம். என் வெற்றி அந்த பழைய கடை உரிமையாளர் மேல நான் செஞ்ச பழிவாங்கல் அல்ல, மாறாக எனக்கு கிடைச்ச அவமானத்துக்கான என் பதில். நன்றி. கைத்தடப்பலால் அந்த அரங்கம் அதிர்ந்தது. காட்சி 9. நிறைவு. அன்று இரவு விருது விழா முடிந்து அவர்களின் புதிய வீட்டின் பால்கனியில் அர்ஜுனும் தேவிகாவும் அம்மாவும் அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். நிர்மலா அவன் தலைமுடியை கோதிக் கொண்டிருந்தார். அண்ணா, தேவிகா தனது புதிய டிசைன் புத்தகத்தை அவனிடம் நீட்டினாள். அடுத்த சீசனுக்கான டிசைன்ஸ். அர்ஜுன் சிரித்தபடி அதை வாங்கி பார்த்தான். ஷெல்ஃபில் அன்று கிடைத்த விருது ஜொலித்துக் கொண்டிருந்தது. தூரவில் டவுனின் வெளிச்சங்களுக்கு மத்தியில் நிர்மலா கலெக்ஷன்ஸ் என்ற ஷோரூமின் நியான் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அது ஒரு பிராண்டின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு பதிலடியின் வெளிச்சமாக இருந்தது.